தூத்துக்குடி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியில் அமைந்துள்ள வடிகால் வழியே மழைநீர் வெளியேற முடியாமல் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் மழைநீரானது அப்பகுதியில் உள்ள தனியார் தொழுநோய் மருத்துவமனைக்குள் புகுந்ததால் நோயாளிகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மலை வடிகால் வழியாக மழை வெளியேறதால் ஜோசப் தொழுநோயாளிகள் மற்றும் புகுந்த காட்சி அளிக்கும் தொழில்நோயாளிகள், மருத்துவமனை தொழில்நோயாளிகள் மற்றும் அருட்சகோதரிகள் பாதிப்படைந்துள்ளனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து 2 நாட்கள் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மாநகரின் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி அருகே அமைந்துள்ள மாப்பிள்ளை பஞ்சாயத்து உட்பட்ட ஆரோக்கியபுரம் சோட்டையன் தோப்பு மெயின் சாலையில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் ஓடை வழியாக மழைநீர் முறையாக செல்லாததால் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் பல்வேறு பகுதியிலிருந்து ஒரு மழைநீர் ஆரோக்கியபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஜோசப் தொழுநோயாளிகள் மருத்துவமனைக்கு உள்ளே புகுந்தது. இதன் காரணமாக தொழுநோயாளிகள் மருத்துவமனை முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டு குளம்போல் காட்சி அளிக்கிறது. தொழுநோயாளிகள் மற்றும் அருட்சகோதரிகள் தங்கியிருக்கும் வார்டு பகுதியில் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு சூழ்நிலை ஏற்பட்டு மேடு பள்ளமாக இருப்பதால் மழைநீர் பள்ளம் மேடும் எதுவும் தெரியாமல் பள்ளி மாணவியர்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டில் கீழே காயமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.